நந்தினி, வணக்கம். கூடுதல் விவரம். வணக்கம். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக அவ்வப்போது அமைச்சர்கள் மாற்றம், அதே போன்று இலாக்காக்கள் மாற்றம் என்பது நிர்வாக ரீதியான மாற்றம் என்பது செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகனின் இலாக்காக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சராக துரைமுருகன் தற்போது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இயற்கை மற்றும் கனிம வளங்களும் அவர் கீழ்தான் தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது பார்த்தோம் என்றால் மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு சட்டத்துறை ஒதுக்கீடு செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாகி இருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் ரகுபதி வசம் இருந்த சட்டத்துறையை பொறுத்தவரையில் துரைமுருகனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இயற்கை வளத்துறை அமைச்சராக ரகுபதி செயல்படுவார் என்ற அறிவிப்பும் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அண்மையில் கூட அமைச்சரவையில் மாற்றம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின் அடிப்படையில் ஆளுநர் மாளிகை தரப்பில் ஒப்புதல் வழங்கப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது அண்மையிலும் கூட வெளியாகியது. அப்போதுதான் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றார். அவருக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று அமைச்சர்கள் பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியினுடைய இலாக்காக்கள் மற்றும் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுடைய பொறுப்பை பொறுத்தவரையில் சிவசங்கர் மற்றும் முத்துசாமிக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நிர்வாக ரீதியாக அவ்வப்போது அமைச்சர்கள் மாற்றம், அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் திமுக அரசில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் தற்போது மூத்த அமைச்சரான துரைமுருகனுடைய இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருப்பது திமுக வட்டாரத்தினிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீர்வளத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த துரைமுருகனுக்கு தற்போது சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வசம் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் துறையை பொறுத்தவரையில் தற்போது அமைச்சர் ரகுபதிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த நிலையில் இனி வரும் காலங்களில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக அவர் செயல்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் பரிந்துரையின் அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்படுவதாக தற்போது ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகனும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக ரகுபதியும் செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டு அதற்கான இலாக்காக்கள் மாற்றம் செய்து தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.